இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அரசியல் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதுக்கான தீர்வு தான் பெண்கள் அரசியலுக்கு வர்றது. பாதிக்கு பாதி பெண்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த அத்தனையுமே மாறும். எப்படி? ஆண் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களை பெண்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பெண் இல்லாமல் ஆண் ஒரு குடும்பத்தை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாரா? ஒருவேளை மனைவி இல்லைனாலும் அம்மாவோ இல்லை மகளோ அவங்க உதவி எடுத்து தான் அவங்களால ஒரு குடும்பத்தை நடத்துதே ஒழிய பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆணால் தன் குழந்தைகளையும் அம்மா அப்பாவையும் பார்த்துக்க முடியறதே கிடையாது. அப்போது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்தையே பார்த்துக்க முடியாதவர்கிட்ட நீ இந்த நாட்டையே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆண்கள் கிட்ட மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஏதோ ஒரு லாஜிக் இடிக்குதுல்ல. ஸோ எப்படி குடும்பத்தை ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருந்து பார்த்துக்கிறாங்களோ அதே போல் இந்த அரசியலையும் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ, இந்த நாட்டில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏழ்மை ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும், வறுமை ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும், போதை ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அதை அத்தனையுமே சாத்தியப்படுத்துவாள் பெண். ஸோ நம்ம பெண்ணுடைய அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 50% எம்எல்ஏஸ் எம்பிஸ் அது அவங்க மீண்டும் ஆண்களின் கைக்கூலியாக உட்காராமல் தன்னெழுச்சியோட முதுகெலும்போட தைரியமான பெண்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த இடத்துல தேவைப்படுற அத்தனை மாற்றங்களும் நடக்கும்.